Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So Aarti Balaji Makeover Styles 15 days makeup artistry course announce பண்ணிருந்தோம் இல்லையா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதாவது என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஸ்லைட் ஷோஸில் என்ன காமிக்க போகிறோம், அண்ட் அவங்களுக்கான நோட்ஸ் இதெல்லாம். ஸோ நோட் புக்ஸ் காமிச்சேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில், அதில் வந்து என்னென்ன நோட்ஸ் இருந்தது அப்படின்றது. ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் வாஸ் வெரி குட். அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய ஊருங்கள்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, சிங்கப்பூர். ஸோ அம்மா வந்து எங்களுடைய லக்கி சாமான சரஸ்வதி தேவியை வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பூ போட்டுட்டு they collected the things. அதாவது வி காட் தம் சம் குடி பேக்ஸ், சம் ஸ்மால் கிஃப்ட் வச்சுட்டு அவங்களுக்கு அதாவது ப்ராக்டிக்கலுக்கு தேவையான திங்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் புக்லெட்ஸ் இது எல்லாமே அதில் இருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேர்ல்ஸ் பியூட்டி அகாடமியோட ஒரு ஜூட் பேக் அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, என்ன எடுக்க போகிறோம், வெல்கமிங் ஸ்பீச் இதெல்லாம் வந்து ஆர்த்தி பாலாஜி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ வி ஹேட் லைக் அ வெரி குட் ஸ்ட்ரென்த். அண்ட் என்னென்ன வந்து இந்த ஸ்லைட் ஷோஸ்லையும் காமிச்சிட்டு இருந்தேன் அபவுட் ப்ரஷஸ். ஸோ லைவாக கொஞ்சம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இவங்க வந்து என்னுடைய மாடல் ஸ்ருதி. ஸோ ஃபஸ்ட்டு டே எடுத்தோன்னு ஒரு ஹெச்டிஓ ஏர் ப்ரஷ்ஷோ சொல்லிக் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேசிக் மேக்கப்பை கூட நம்ம நல்லா பண்ணணும். ஏன்னா ஒருத்தருடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒரு 30,000 40,000 மேக்கப்பே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு ஒரு 10,000 rupees மேக்கப் பண்ணணும் அப்படின்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் நம்ம நல்லா பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த நல்லா பண்ணுறதுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், ஓகே, அண்ட் நேச்சுரலாக இருக்கும். இது வந்து இட்ஸ் வெரி வெரி பேசிக் ப்ராடக்ட்டுங்க. இந்த பேசிக் ப்ராடக்ட்லேயே வந்து அவுட்புட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு நீங்கள் ஃபைனலாக பாருங்கள். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா எங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கும் ஸ்கிப் ஆகிடும் இல்லையா. ஸோ எப்போயுமே வந்து ஒரு கிளைண்ட் இஸ் லைக் காட் ஃபார் அஸ். அவங்க வந்து என்ன பட்ஜெட் கொடுக்குறாங்களோ நமக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பெஸ்ட் கொடுக்கணும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதை விட்டுட்டு இவங்க வந்து கம்மியாக பே பண்ணுறாங்க, அதனால் இந்த மேக்கப் பண்ணால் போதும், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் போதும், இதுக்கு இவ்வளோ தான் வரும் லுக், அப்படி கிடையாதுங்க. ஸோ ஆட தெரியாதவங்க தான் கூட கோணல் சொல்லுவாங்களே தவிர வேலை தெரிஞ்சவங்க பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எக்கனாமிக்கல் ரேட்டில் உங்கள் பிரைட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, மேம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து 7,000 8,000 மேலே பண்ணிக்க மாட்டாங்க, 5,000 rupeesக்கு மேலே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல பியூட்டிஃபுல்லான அவுட்புட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம ஒர்க் நல்லா இருந்ததுன்னா ப்ரையராக கொஞ்சமாக வந்து நம்ம ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நிறைய வாக்கின்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் பிஸ்னஸில். அதனால ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்காதீங்க, இதுதான் இவ்வளோதான் புக் பண்ணுவாங்கன்றத மைண்ட் செட்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எங்கே வாங்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் அப்பப்போ குட்டி இதெல்லாம் வந்து போர்டில் வந்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் இந்த ஸ்லைட் ஷோஸ் காமிக்கும் போதும் வரைஞ்சி காமிக்கும் போதும் அது அப்படியே மனசில் வந்து பதிஞ்சிரும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ ஹேர் ஸ்டைல், மேக்கப், இந்த சாரி டிராப்பிங்குமே ஆன் ஸ்டேஜில் தான் நான் சொல்லி கொடுத்தேன். பட் அதை வந்து நான் வீடியோ கவர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எங்கே செக்ஷனிங் எடுக்கணும் அப்படின்றத வரைஞ்சி, அதாவது இயர் செக்ஷனிங் அப்படின்றதுல 2-3 டைப்ஸ் இருக்குது. ஈஸியாக சிம்பிளாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லித்தருது ஆர்த்தி பாலாஜியோட ஸ்டைல். ஓகே, அண்ட் ஐ மேக்கப். அண்ட் இவங்க வந்து ப்ரொஃபஷனல் மாடல் கிடையாது. எந்த கிளாஸ்க்குமே நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸ் வந்து கூப்பிட விருப்பம் இல்லை. ரீசன் வந்து கல்யாண பொண்ணு நீ நாட் பி அ மாடல் இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். ஸோ ஒரு தலை செட்டு எப்படி வைக்கணும், இப்போ வந்து முகூர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நீங்கள் சரியாக வைக்கல அந்த தலை செட்டனும் போது லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மேக்கப் முடிச்சுட்டு முகூர்த்த புடவை கட்டிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா. ஆனால் அவங்க அடுத்து மறுக்கு போகிற வரைக்கும், அடுத்து அதை கழட்டுற வரைக்கும் அது எந்தமே வந்து பிசிறு வராமல் ஜடையும் சரி தலை செட்டும் சரி வரக்கூடாது. அண்ட் ஸ்ருதி வந்து பியூட்டிஃபுல்லாக எங்களுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ண வச்சேன். ஏன்னா மேக்கப் ஸ்வெட் ஆச்சு, ஸ்வெட் ஆனாலும் அது எப்படி செட்டில் ஆகுது அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸோ ஐ மேட் இட் டு டூ சம் சிம்பிள் ஸ்டெப்ஸ். இது வந்து புட்டப்பம்மா சாங் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். பட் இதில் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிரைட்ஸ் இப்போ எல்லாருமே வந்து முகூர்த்தத்துக்கும் டான்ஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பண்ணுறதுனால. ஸோ அதெல்லாம் ஐ மேட் இட் டு டான்ஸ். ஏன்னா ஆடினாலும் மேக்கப் முத்தா ஸ்வெட் ஆனாலும் இட் ஷுட் கெட் செட்டில் டவுன் வித் மேக்கப் ப்ராடக்ட். ஸோ இந்த டெக்னிக்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மேக்ஸிமம் எல்லா மாடல்ஸுமே நான் ஆட விட்டுருவேன்.
அண்ட் இன்னொரு ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசும்போது நான் எதுவுமே வந்து ஒரு எடிட்டட் ஃபோட்டோவோ நல்ல ஃபில்டர்ட் ஃபோட்டோவோ எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே நார்மலாக என்னுடைய கேமில் எடுத்தது தான். ஆஸ் யூஷுவல் நான் சொல்வேன் இல்லையா, அந்த மாதிரி தான். ரீசன் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா எடிட் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி ஒரு ஹைடெக் கேமரா 5K கேமரா 4K கேமரா என்னென்னமோ வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாராலையும் அவ்வளோ ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எல்லா பிரைட்ஸாலேயும் இல்லையா. ஸோ அதை மாதிரி போட்டு அட்ராக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து என்னுடைய ஃபோனில் கேப்சர் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் நாட் ஐஃபோன், இட்ஸ் நாட் பிக் ஃபோன்ஸ், நார்மலாக ஒரு ஒப்போ ஆர் ரெட்மி, இது 2 தான் நான் மாற்றி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன வருதோ, ஸோ யூ கேன் சி ஹவு பியூட்டிஃபுல் த ஃபினிஷ் லுக்ஸ் இல்லையா. இதிலே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தால் ப்ரொஃபஷ்னல் கேமராவில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோஸ் கூட எல்லாமே என்னோடய ஃபோனில் எடுத்தது தான். ஸோ ஒரு தலை செட்டு எப்படி வைக்கணும், ஒரு புடவை எப்படி பின்னப் பண்ணணும், ஒரு ஜுவல்லரி எப்படி போடணும், அண்ட் ஒன்று நம்ம பண்ணும்போது ஸ்டெப்ஸும் நான் சொல்லி கொடுத்தேன். 1 by 1 எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது தேர்ட் பண்ணணுன்றது. ஒரு செயின் ஜடை வச்சா கூட அதை எப்படி தைக்கணும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி தைக்கிறதே கிடையாதுங்க, ஜடையை சும்மா சொறி விட்டு வந்துடுறது. ஸோ என்ன ஆகுது, அது டைம் ஆக எல்லாம் பிச்சு போய் பாதி ஐட்டம் காணா போயிடும் தலையிலேருந்து. ஸோ அகெயின் இட் காசஸ் சம் ப்ராப்ளம் டு த பிரைட்ஸ். என்னென்னா ரிட்டர்ன் பண்ணும்போது இது இல்லை அது இல்லைன்னு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எல்லாமே வந்து ஆர்த்தி பாலாஜி சொல்லி தரும்போது ப்ளஸ்ஸையும் சொல்லித்தரேன், மைனஸையும் சொல்லித்தரேன். நான் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்டில், ஸோ அது எல்லாமே வந்து ஐ யூஸ் டு எக்ஸ்பிளைன். நான் எடுக்கும்போது ஒன்று ஞாபகங்கள் வரும்போது அதையும் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து 15 days ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸுங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே ஒரு 3 மாடல்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். ஏன்னா நான் கமிட் பண்ணியிருக்கேன் முடிக்கிறதுக்குள்ளே 8 மாடல்ஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர்.